ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஸ்வாவோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அதுக்காக தான் கிஃப்ட் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ரொம்ப தீவிரமாக இருக்கார். இதெல்லாம் பார்த்த உடனேவே நீங்கள் அவர் நண்பருக்கு இவ்வளவுக்கு வாங்குறாரு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அவர் நண்பருக்கு வாங்குறது அடுத்ததாக இருந்தாலும் இவருக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார். இது எனக்கு எடுத்துக்கட்டுமா, அது எனக்கு எடுத்துக்கட்டுமான்னு எல்லாத்தையுமே கேட்டார். நம்ம வாங்க வந்திருக்கிறது உன் ஃப்ரெண்டுக்கு, அதை மனசில் வச்சுக்க, உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறமா ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டார். ஓகே, நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னா அவர் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சதாக வாங்கிக்கிட்டு, நான் பாருங்கள் கொண்டு போய் நான் தான் கிஃப்ட்டு கொடுப்பேன் அப்படின்னாரு. கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னேவே அடுத்ததப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தார், எப்பட்றா டைம் போகும் அப்படின்ட்டு. அவங்க அண்ணனை பாருங்கள் முழிக்கிறாரு. அவர் பேர் வீர விஸ்வா. உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பசங்களை கண்டு அப்படி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருவாப்புல. சரி வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் இருக்குப்பா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு தனியாக போயிட்டார். பிடிச்சிருக்காடா அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அதுக்கு மேலே அவருக்கு பேச முடியாது, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறார் அவரோட வேலையில். நம்ம வந்த வேலையை பார்ப்போம், நம்ம யாரும் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல அப்படிங்கிறது மாதிரி வடிவேல் மாதிரி தனியாக போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஃப்ரெண்டு வந்தோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள், அங்கே இருக்கிற ஒவ்வொரு டைஸாக எடுத்துக்கிட்டு வந்தாங்க. தம்பி இதெல்லாம் அவருக்கு வாங்கியிருக்குது, உங்களுக்கு வாங்கினதை கொடுக்குறது மட்டும்தான் உங்களோட வேலை அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு ஓகே அடுத்ததான் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.